வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 17 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு எப்படியோ அவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறாரு. ஆனா நம்ம ஈஸ்வரி இந்த சுச்சுவேஷனை பயன்படுத்தி ரேவதி கிட்ட ஒரு செக் வைக்கிறாங்க. உடனே ரேவதியும் வந்து, சரிம்மா, அவரை நீ ரிலீஸ் பண்ணு, அப்படின்னா நான் வந்துட்டு பஞ்சாயத்துல சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பஞ்சாயத்துல சொல்லிடுறாங்க. ஹீரோவையும் ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ நேரா வீட்டுக்கு போறாரு. பாட்டி ஹீரோவை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, பேராண்டி வந்துட்டியாயா அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, பாட்டி கவலைப்படாதீங்க பாட்டி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் வந்துட்டேன். அத்தை தான் வந்து என்னை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா அத்தை ரிலீஸ் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறது எனக்கு தெரியல பாட்டி. பாட்டி சொல்றாங்க, பேராண்டி உன் அத்தைக்காரி உன்னை எதுக்காக தெரியுமா ரிலீஸ் பண்ணிருக்கா? உன் பொண்டாட்டி இருக்கால, அவ பஞ்சாயத்துல வந்து உன் கூட வாழ்றதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டா. அந்த சூழ்நிலைய பயன்படுத்தி தான் அந்த ஈஸ்வரி உன்னை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஹீரோ. அப்போ ரேவதி பஞ்சாயத்துல என் கூட வாழ விருப்பம் இல்ல அப்படின்னு சொன்னதுனாலதான் அத்தை என்ன வந்து ரிலீஸ் பண்ணாங்களா? பாட்டி சொல்றாங்க, ஆமாயா பேராண்டி. இது கேட்டதும் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. ரேவதி கண்டிப்பா அவ மனசு விருப்பத்தோட வந்து என் கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டா. இது எல்லாமே அத்தையோட ஏற்பாடா தான் இருக்கும். அத்தை ரொம்ப இப்படியெல்லாம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ரேவதி கண்டிப்பா இத நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டிருப்பா. அவ நினைச்சு பார்த்தாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. பாட்டி சொல்றாங்க, பேராண்டி எனக்கும் தயா ரொம்ப கவலையா இருக்கு. அவ அப்படி சொல்லும் பொழுது அவ முகம் எவ்வளவு வேதனையில இருந்துச்சு தெரியுமா? என்ன தனியா கூட்டிட்டு வந்து, பாட்டி என்ன மன்னிச்சிருங்க பாட்டி, என் புருஷன் அங்க இருந்தார் அப்படின்னா அவருக்கு எதிரிகளால நிறையவே ஆபத்துகள் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. அவரை எப்படியாவது வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் வந்து இப்படி ஒரு முடிவெடுத்தேன். இதை கேட்டதும் எனக்கே ரொம்ப அதிர்ச்சியாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ரேவதி எடுத்த முடிவு சரிதான்ப்பா. உனக்கு மத்தவங்களால ஆபத்து வந்துச்சுன்னா கண்டிப்பா எங்களால தாங்கிக்க முடியாதுப்பா. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி என்ன பாட்டி சொல்றீங்க? பாட்டி சொல்றாங்க, ஆமாயா, அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் ரேவதி கிட்ட விஷயத்த சொல்லியிருக்காங்க. உன் புருஷனை இந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிரு, இல்லைன்னா இங்க உள்ளவங்களால உன் புருஷனுக்கு ஆபத்து வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கேட்டதும் ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிருச்சு. சோ எப்படியாவது தன்னோட புருஷனை காப்பாத்தணுமே அப்படிங்கறதுக்காக ரேவதி வந்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டா. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, பாட்டி ரேவதி ரொம்ப பாவம் பாட்டி, அவளுக்கு என் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கறதுதான் ஆசை. ஆனா அவளோட ஆசை கடைசி வரைக்கும் இப்படி நிறைவேறாம போகுதுன்னு நினைச்சா எனக்கு கவலையா இருக்கு. அப்ப பாட்டி சொல்றாங்க, பேராண்டி இங்க பாரு, இன்னும் நம்மளோட வாழ்க்கை எதுவும் முடியவே இல்லை. கூடிய சீக்கிரம் ஈஸ்வரி கிட்ட உண்மையை நிரூபிச்சு, சந்திரன் பொய்யெல்லாம் சொன்னா அப்படிங்கறத நிரூபிச்சு நீயும் பொண்டாட்டியும் சேர்ந்து சந்தோஷமா வாழலாம், சரியா அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் சரிங்க பாட்டி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமா அழுகுறாங்க. அப்ப ஹீரோயின் அழுகுறத பார்த்துட்டு ராஜா, மயிலு, ரோகிணி எல்லாருமே ஓடி வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இது மாதிரி நான் என் புருஷன் கூட வாழ முடியாது அப்படின்னு பஞ்சாயத்துல எல்லாருக்கும் முன்னாடியிலயும் சொல்லிட்டேன். இதை கேட்டதும் ராஜா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்னமா சொல்ற? ஏன் ஈஸ்வரி இப்படி பண்ற? உன் பெத்த பொண்ணோட வாழ்க்கை உன் கண்ணு முன்னாடி இப்படி போகுதே அப்படின்னு உனக்கு கவலையே இல்லையா? ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து என்ன பேசுவாங்க அப்படின்னு கொஞ்சமாவது யோசனை பண்ணி பாத்தியா? ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஃபர்ஸ்ட் தங்கச்சியோட வாழ்க்கையை வந்து ஒண்ணு இல்லாம பண்ணா, இப்போ பொண்ணையும் வந்து வாழ வெட்டி ஆக்கிட்டா அப்படின்னு பேச மாட்டாங்களா? அத பத்தி எல்லாம் கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? ஏன் ஈஸ்வரி இப்படி பண்ற? இங்க பாரு, சந்திரா சொல்றது உண்மையா பொய்யா அப்படிங்கறத நீ நேரடியா விசாரிச்சு பாத்தியா? விசாரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உன்னோட முடிவை பண்ணலாம்ல. நீ இந்த மாதிரி பண்றது ரொம்பவே தப்பு ஈஸ்வரி. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் எடுத்த முடிவு எந்த வகையிலயும் தவறு கிடையாது. நீங்க தேவையில்லாம எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த டிரைவர் பைய கூட கண்டிப்பா என் பொண்ணு சந்தோஷமா வாழ மாட்டான். அவன் இத்தனை நாளும் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அதை போய் என் பொண்ணு நம்பிக்கிட்டு இருந்திருக்கா. அந்த குடும்பத்துல உள்ளவங்க ஒருத்தனாலதான் எங்க அம்மாவே இறந்தாங்க. அதே மாதிரி என் பொண்ணுக்கும் ஏதாவது ஆகிரும் அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு. அதனாலதான் நான் இப்படி ஒரு முடிவெடுத்தேன். இங்க பாருங்க, இனிமே அந்த டிரைவர் பயலுக்கும் என் பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு ராஜா சொல்றாரு. இங்க பாரு,
நீ வேணும்னா சொல்லலாம். ஆனா ரேவதிய பாத்தியா எப்படி அழுகுறா அப்படின்னு. அவ இப்பதான் மாப்பிள்ள கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சா, அதுக்குள்ளயும் அவளோட வாழ்க்கையை இப்படி முடிச்சிட்டியே அப்படின்னு. அப்ப ரோகிணி சொல்றாங்க, அம்மா நீங்க பண்ணது ரொம்பவே தப்புமா. நீங்க இப்படி எல்லாம் யோசிப்பீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லம்மா. ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன வர வர வீட்டுல உள்ள எல்லாருமே எனக்கு வந்துட்டு புத்திமதி சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாருங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ரோகிணி சொல்றாங்க, அம்மா எல்லாம் இப்ப முன்னாடி மாதிரி இல்ல. சித்தி பேச்ச அதிகமா கேட்டுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்கம்மா, சித்தி சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியாம நீங்க இப்படி பண்றது ரொம்பவே தப்புமா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம எனக்கு அட்வைஸ் பண்றதை விட்டுட்டு உங்க வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாருங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ராஜா சொல்றாரு, அம்மாடி நீ கவலைப்படாதம்மா, உன் அப்பா உன் வாழ்க்கை இப்படி விட்டுற மாட்டேன், கவலைப்படாத, மாப்பிள்ள கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போறதுக்கு வருவாரு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, சரிப்பா அப்படின்ட்டு. ரேவதி சொல்றாங்க, வரட்டும், எவன் வரான் அப்படின்னு நானும் பாத்துக்கிறேன் அப்படின்னு. அதே நேரத்துல நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா பாட்டி கிட்ட, பாட்டி நான் போயிட்டு ரேவதிய கூட்டிட்டு வரேன், இதுக்கு மேலேயும் ரேவதி அங்க வச்சிருக்கிறது நல்லதே கிடையாது, நான் போய் கூட்டிட்டு வரேன் பாட்டி அப்படின்னு சொல்ல, பாட்டி சொல்றாங்க, ஐயா ஊர் தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்ணிருக்காங்க, இப்ப போய் நீ கூட்டிட்டு வந்தீன்னா அது பெரிய பிரச்சனை ஆயிரும், ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து நம்ம அதை ஒதுக்கி வைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி என்னை பொறுத்த வரைக்கும் சட்டப்படிதான் இதெல்லாம் பண்ணணும், ஊர் மக்கள் சொல்றாங்க அப்படிங்கறதுக்காக நான் கண்டிப்பா இதை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் போயிட்டு என் ஒய்ஃபை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நேரா ஈஸ்வரியோட வீட்டு வாசல்ல வந்து நின்னுட்டு, ரேவதி வெளியில வா அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு அவங்க ஹஸ்பண்டோட சவுண்ட் கேட்டதோட ஹீரோயின் அங்கிருந்து ஓடி வராங்க. பில்லி டக்குன்னு ஹீரோயினை தடுத்து, ஏய் எங்கடி போற, அவன் வந்துட்டான் அப்படின்னா உடனே ஓடுறியா, நில்லுடி அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வந்துட்டு, சந்திரா என்னாச்சு அப்படின்னு சொல்ல, பில்லி சொல்றாங்க, அக்கா இவளை கூட்டிட்டு போறதுக்கு அந்த டிரைவர் பையன் வந்திருக்கான்க்கா. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இவ்வளவு தைரியம் இருந்தா அவன் மறுபடியும் நம்ம வீட்டு வாசல்ல மிதிப்பான், அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு ஆயுதத்தை எடுத்துக்கிட்டு வெளியில வராங்க. இத பார்த்ததும் நம்ம ஹீரோயின் அதிர்ச்சியாகி, அம்மா என்னம்மா பண்றீங்க அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடி, அவன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், இப்பவே அவனுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போறாங்க. அப்ப ஹீரோயின் ஓடி போய் தடுக்கிறாங்க, என்னம்மா பண்றீங்க அப்படின்னு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, மரியாதையா நவரு அப்படின்னு சொல்ல, ஹீரோ நேரா அவங்க பொண்டாட்டிய பார்த்து, இங்க பாரு, அத்தை அப்படி என்ன பண்ணிட போறாங்க, நவரு அப்படின்னு சொல்ல, வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா உனக்கு முன்னாடியே நின்னுகிட்டு எவ்வளவு தெம்பு தைரியமா பேசுறத பத்தியா, இத்தனை நாளும் இந்த வீட்டுல இருந்து இந்த வீட்டோட உப்ப சாப்பிட்டுட்டு உனக்கு எப்படி துரோகம் பண்றான் பாத்தியா. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருடா, எதுக்காகடா இங்க வந்த, உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், இங்க வந்த அப்படின்னா கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன், நீ மறுபடியும் வந்து இவ்வளவு திமுறோட நிக்கிறேன்னா உனக்கு திமுறு ஜாஸ்தி தான். என்ன அந்த பரமேஸ்வரி சொல்லிவிட்டால நடந்தது எல்லாம், இங்க பாரு, ஊர் மக்கள் முன்னாடி உனக்கும் என் பொண்ணுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு காசு வெட்டி போட்டாச்சு, மறுபடி வந்து என் பொண்ணை கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு வந்து நிக்கிற, ஊர் மக்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு, இப்ப இந்த இடத்த விட்டு போறியா இல்ல ஊர் தலைவரை கூப்பிடுறாவா அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க, சட்டப்படி ரேவதி என்னோட ஒய்ஃப் தான், அதுல எந்தவித மாற்றமும் இல்ல, நான் ரேவதியை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, ஊர் தலைவர்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா உன்னை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க அப்படின்னு. அப்ப ஹீரோயின் இத பாத்துட்டு நேரா ஹீரோவை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, என்னங்க கண்டிப்பா அம்மா உங்க கூட என்ன அனுப்புறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ஹீரோ ரேவதியை பார்த்து, இங்க பாரு, நீ சொல்ற அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் நான் உன்னை இங்க விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க போனாலும் கண்டிப்பா உங்களோட ஞாபகமா தான் நான் இருப்பேன், நீங்க போங்க அப்படின்னு சொன்னதும் ஹீரோ அவங்க அத்தைய பார்த்து, இங்க பாருங்க அத்தை, உங்க தங்கச்சி சொன்னாங்க அப்படிங்கறதுக்காக தான் நீங்க இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா என் மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கறத நான் கூடிய சீக்கிரம் நிரூபிப்பேன் பாருங்க அப்படின்னு சொல்ல, வில்லி சொல்றாங்க, இங்க பாருடா, நீதான் என்ன தாக்கன அப்படிங்கிறது எல்லாமே எங்க அக்காவுக்கு தெரியும், நான் எப்பவுமே பொய் சொல்ல மாட்டேன் அப்படிங்கறது கூட அக்காவுக்கு தெரியும், நீ தேவையில்லாம பேசாம கிளம்புடா அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வந்துட்டு சோகமா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. சோ இத பாத்துட்டு ஈஸ்வரி நேரா ஹீரோயின்ட்ட, என்னடி நீதான் போன் பண்ணி அவனை வர சொன்னியா. அப்போ ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாருமா, நான் ஒன்னும் அவரை போன் பண்ணி வர சொல்லல, நான் இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத பாத்துட்டுதான் அவர் வந்திருக்காரு அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்ன ஆனாலும் சரி,
கண்டிப்பா அந்த டிரைவர் பைய கூட நீ சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ரொம்ப சோகமா அவங்களோட ரூமுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நேரா சந்திரா கிட்ட, பாத்தியாடி அவ எப்படி பேசுறத பாத்தியா அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, அக்கா இது எல்லாமே அந்த டிரைவர் பையலோட ஏற்பாடுக்கா. அவன் தாக்கா நம்ம ஒண்ணும் தெரியாத பொண்ணு கிட்ட பலதையே சொல்லி கொடுத்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க ஆமா அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருக்கா நம்ம சீக்கிரம் வந்துட்டு சட்டப்படி ஏற்பாடுகளை பண்ணிட்டு சீக்கிரம் வந்துட்டு ரேவதிக்கு 2வது கல்யாண ஏற்பாடுகளையும் பண்ணணும். அப்பதான் அந்த டிரைவர் பையல நம்ம அடக்க முடியும். இல்லைன்னா அவன் வந்துட்டு என் பொண்டாட்டியை என் கூட அனுப்பு அப்படின்னு சொல்லி டெய்லி வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். இதனால நம்ம வீட்டுக்குள்ள பிரச்சனை தான் வரும். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமாண்டி நீ சொல்றது சரிதான், சீக்கிரம் அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அப்ப ஹீரோயின் அழுதுகிட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம ரோகிணியும் மயிலும் போயிட்டு இங்க பாருடி அழாதடி அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, பாத்தியாக்கா அம்மா எப்படி பேசுறாங்கன்னு பாத்தியா, அவங்களுக்கு கொஞ்சம் கூட என்னோட வாழ்க்கையை பத்தி கவலையே கிடையாது அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இங்க பாருடி இது எல்லாமே சித்தியோட ஏற்பாடுடி, அவங்கனாலதான் அம்மா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அம்மா மேல தயவு செஞ்சு கோவப்படாதடி. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அக்கா அதுக்காக என்னோட வாழ்க்கையை பத்தி கூட அவங்க கொஞ்சம் கூட கவனிக்கவே மாட்டாங்களா, அவங்களுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல போல அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, ஈஸ் ரோகிணி சொல்றாங்க, இங்க பாருடி நீ தைரியமா இருடி, கண்டிப்பா கார்த்தி வந்துட்டு உன் மேல அவர் மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கறத நிரூபிச்சு உன்னை கூட்டிட்டு போவாருடி, தைரியமா இரு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் சொல்றாங்க, இல்லக்கா எனக்கு இதுக்கு மேலேயே நம்பிக்கை இல்ல, கண்டிப்பா வந்துட்டு அம்மா விட மாட்டாங்க, சித்தி இதுக்கு மேல நிறைய திட்டமெல்லாம் போட்டு என்னையும் அவரையும் சேர விடாம பண்ணுவாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ரோகிணி. அப்ப ரேவதி சொல்றாங்க, அக்கா எனக்கு யாருகிட்டயும் பேசுறதுக்கு விருப்பமே இல்லக்கா, நீ கிளம்புக்கா அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்துறாங்க. சோ இத பார்த்துட்டு ரோகிணி ரொம்பவே கவலைப்படுறாங்க. ரேவதி ரொம்பவே ஹர்ட் ஆயிருக்கா, அதனாலதான் இவ்வளவு கவலையோட பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துல இருந்து போனதோட நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரு முடிவு பண்றாங்க, அவர் கூட நம்மளால வாழவே முடியாது, நம்ம ஏன் இருக்கணும் அப்படின்ட்டு தப்பான முடிவு எடுத்துறாங்க. அதே நேரத்துல நம்ம ரோகிணி கதவை தட்ட நம்ம ஹீரோயின் கதவை திறக்கல. அப்ப ரோகிணி பயங்கரமா கதவை தட்டி என்னடி பண்ற அப்படின்ட்டு கதவை திறந்து பார்த்தா நம்ம ஹீரோயின் மயக்கத்துல கிடக்குறாங்க. இத பார்த்ததும் ரோகிணி சத்தம் போடுறாங்க, ஐயோ ரேவதிக்கு ஏதோ ஆச்சு ஓடி வாங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. அப்போ நம்ம ஈஸ்வரி எல்லாரும் அந்த இடத்துக்கு ஓடி வராங்க. ஓடி வந்துட்டு நம்ம ரேவதிய பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஐயோ என்ன ஆச்சு அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி முன்னாலதான் இது எல்லாமே, அப்பவே என் பொண்ணு மாப்பிள்ள கூட தான் வாழணும் அப்படின்னு சொன்னா, நீதான் தேவையில்லாம பிடிவாதம் பண்ணி என் பொண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு தூக்குறாங்க. நேரா ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் அட்மிட் பண்றாங்க. அங்க வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. அப்ப வில்லி சொல்றாங்க, பாத்தியாக்கா பாத்தியா உன் பொண்ணு பண்ணிருக்க வேலைய, இது எல்லாமே அந்த டிரைவர் பையதான் காரணம், அவனாலதான் உன் பொண்ணு இந்த நிலைமைக்கு ஆயிட்டா அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி பயங்கர கோவப்படுறாங்க. அவன் தான் காரணம், அவனாலதான் என் பொண்ணு இப்படி ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் பயங்கர கோவப்படுறாங்க. அப்பதான் ராஜா சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி இது எல்லாமே அந்த கார்த்தியால கிடையாது, உன்னாலதான், நீதான் நம்ம பொண்ண அவரு கூட சேர்த்து வைக்க முடியாதுன்னு சொன்ன, அதனாலதான் நம்ம பொண்ணு இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டா, இது எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க நீ தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஈஸ்வரிய சொல்றாங்க. வில்லி கேக்குறாங்க, என்ன மாமா அக்கா எப்படி மாமா காரணமா இருப்ப. அப்ப ராஜா சொல்றாரு, ஏய் நீ ஏதாவது பேசலன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான், வாய முறி அப்படின்னு சொன்னதும் சந்திரா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. இன்னொரு பக்கம் ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. ரேவதிக்கு இப்படி ஆயிருச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு விஷயம் தெரிய வருது. ஹீரோ இங்க இருந்து ஹாஸ்பிட்டல் ஓடி வராரு. ஓடி வந்துட்டு ஹீரோயினை பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. அப்போ நம்ம ரோகிணி சொல்றாங்க, பாத்தீங்களா உங்களோட சேர்ந்து வாழ முடியாது அப்படின்ட்டு இப்படி ஒரு முடிவெடுத்துட்டா அப்படின்னு சொன்னதும் நம்ம ஹீரோ ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. ரேவதி ரொம்ப பாவம், அவர் ரொம்ப நல்ல பொண்ணு, இப்படி ஒரு முடிவெடுப்பா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு ஹீரோவும் ரொம்ப வருத்தப்படுறாரு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. வேற ஏதாவது ஒரு வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.